தாவேகா தலைவர் விஜய்க்கு தைரியம் இருந்தால் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடாமல் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறட்டும். அவரை ஒரு சிறந்த அரசியல்வாதியாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் சவால் விட்டு இருக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ஒருவர் 2 தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிடலாம். அப்படி 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்ய வேண்டும். அவ்வாறு ஒரு தொகுதியில் ராஜினாமா செய்வதால் மேலும் அந்த தொகுதிக்கு ஒரு தேர்தல் நடத்தப்படும் எனவும் அது தேர்தல் ஆணையத்திற்கும் மக்களின் வரிப்பணமும் வீணாகும் எனவும் விஜய்க்கு தான் மிகப்பெரிய ரசிகர் கூட்டமும் தொண்டர் படையும் இருக்கிறதே, பின் எதற்காக விஜய் 2 தொகுதிகளில் வேட்பாளராக போட்டியிடுகிறார்? தைரியம் இருந்தால் ஒரு தொகுதியில் வேட்பாளராக நிற்கட்டும் என நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் தற்போது தாவேகா தலைவர் விஜய்க்கு சவால் விட்டு இருக்கிறார். ஆனால் விஜயை பொறுத்தவரை 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் வெற்றி பெற வேண்டும் அல்லது 2 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றால் மறு தேர்தலின் போது தாவேகா வேட்பாளரை நிறுத்தி மீண்டும் வெற்றியை தன்வசப்படுத்திக் கொள்ளலாம் என கருதுகிறாராம்.